மாமியா போனதுலே மாமியா மருமக அடிப்பான்னு பார்த்தா அடிக்கவே இல்லையே சார். இவ்வளவு கொடுமைப்படுத்துற அப்படி ஒரு மாமியாவா சார். எப்ப பார்த்தாலும் நாடகம் பார்த்துட்டு நொய்யின்னுக்கிட்டு ஒரு மனுஷனுக்கு தூங்க வருது இல்லை. நீ தூங்கிக்கிட்டே இரு சோம்பேறி மணிக்க. உனக்கு நல்ல ஒரு வேலையும் இல்லாம வெட்டியும் இல்லாம நான் திங்க தூங்க நல்லா விட்டா பாத்ரூம் போக திங்க தூங்க இதேதான் உனக்கு வேலை. எந்த நேரத்துலதான் அம்மா அப்பா உடைய பெத்தாங்களோ தெரியல. எனக்குன்னு வந்து பிறந்திருக்கவாரு கூட. நாடகத்தை பார்க்க வரேன்னா ஒரு மனசாவே வேற பக்கத்துல உட்காந்துட்டு டர்ரு டர்ரு டர்ருன்னு லாரி ஓட்டிக்கிட்டு தெரியுறியா பாரு. அதுக்கு நீ பங்களா வீடு எடுத்து போகணும். அம்மா ஒரே ரூமுக்குள்ள 14 பேர் வச்சிருக்கீங்க. சீரியல பார்க்க விடு சத்தம் இல்லாம சும்மா கொட்டாய் விட்டுக்கிட்டு. செய்தி வேற போட்டுருக்கேன். வழக்கமா நம்ம தூங்கிட்டா இருக்கேன். அப்பா எப்போ வந்தீங்க வேலை விட்டு? வந்துட்டேன். வந்துட்டா மாமியா மருமக சீன் ஓடுது பாரு. செம சீன். எப்ப பாரு இந்த சீரியல் நாடகம் இதுதான் பொழப்பா. ஏப்பா நீ வேற சும்மா இரு. எனக்குன்னு வந்து அங்கிட்டு இங்கிட்டு பிறந்திருக்காங்க பாரு. அண்ணன் தம்பி ரிமோட் எப்படியே பிடுங்காத. நாங்க பாரு நாடகம். ஐயோ மாமியா மருமக சண்டை போட போறாங்க. இப்ப நியூஸ் பாருங்க. 100 டே நியூஸ் கேட்டா நமக்கு அறிவு வளரும். நாட்டு நடப்பாத நீ பெரிய மினிஸ்டர் ஆகுற. நான் பெரிய வீட்டுல பக்கத்து வீட்டுல என்ன நடந்துருக்கீங்களா? நல்ல மனுஷன் யாரும் பார்க்க வேணாம். எல்லாரும் போய் சாப்பிட்டு பாடுங்க. ஆமா இந்த திங்க தூங்க இருக்கிற வாழ்க்கை அப்புறம் பாக்கிடுவேன். நாடகம் பார்த்து ஏதோ கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்கும். நீ செய்தி பார்த்தா உனக்கு கொஞ்சம் நான் வந்து எனக்கு டென்ஷனா இருக்கு. ஆபீஸ் விட்டு வந்து நியூஸ் பார்க்கலாம்னா ஒரு பக்கெட் ஓந்தல்ல நீ டிவி சீரியல் போட்டு நீ இருக்கிற அங்கிட்டு ஒரு சோம்பேறி நாயி வைத்தியம் நல்லா வளர்த்து வச்சுக்கிட்டு திங்க தூங்க தோத்து போயிருவாரு. அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் எங்க மூத்தது காணா பண்ணிட்டு இருக்குது. மூத்தது எங்கேயாவது நின்று பேசிட்டு இருக்கோம். அது வந்து அதுதானே வந்து கல்லூசி போடும். ஆசை தொலைக்க போறேன்னு போச்சு. இன்னும் ஆளை காணோம். வேலையை விட்டோம் இல்லையா? தூங்கிக்கிட்டே கிடக்கு எந்த நேரம் பார்த்தாலும். உனக்கு சீரியல் சீரியல் சீரியல். நீ என்னடா செய்தி இதே குழப்பாவே இதான வேற வேலை. அதே நாட்டுல எம்பிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீ என்னடானா அதை எந்த நேரம் பார்த்தாலும் சோம்பேறி மாதிரி பீட பிடிச்ச நாய் தூங்கிக்கிட்டே கிடக்கு. நீ என்னடானா சீரியல் பாக்குறதே நீ தெரியுற. நீ என்னடானா செய்தி பாக்குறது இருக்காங்க. வீட்டுல இதான் பொழப்பு. அதே நாட்டுல எம்பிட்டு பொழப்பு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போயிட்டு வர்றோம். நீ தனியா உட்காந்து பேசிட்டே இரு. எது பண்றமோ இல்லையா நீ என்ன பண்ற போல இந்த தம்பி பேசி எரிய போடுற. இது வந்து எப்ப பாரு அவன் செத்து போயிட்டான் உச்சிச்சு அவன் அழுதுட்டா இச்சிச்சு இதுதான போல போறக்கு. இந்த வீட்டுல உருப்படியே 7-9 வேலைக்கு போயிட்டு வந்து செய்தி பாக்குற ஒரே நான் அவன் நாட்டு நடப்பு ரொம்ப தேவை நமக்கு. இப்போ அந்த வீட்டுக்குள்ள 2 பேரை திருத்த முடியல. வீட்டுக்குள்ள வந்தா எந்த நேரம் பாரு கச்சு கச்சு கச்சுன்னா மூத்த சாப்பாடு ரெடி பண்ணு. நீ தூங்கு. சாப்பிட்டு அடுத்து தூங்கு. விடிய விடிய தூங்கு. நல்லாத்தான் தூங்குற. சாப்பாடு கேட்டுச்சு. விழுந்த காதுல சாப்பாடுன்னு கேட்டுருச்சா? அப்பா என்ன காது நீ என்ன தூங்குனாலும் இந்த சாப்பாடு மட்டும் உன் காதுல நல்லா கேட்டுருது. போ சூடு பண்ணி வச்சிருக்கேன். இந்த அருண் சாப்பிட போயிருக்கு. இப்பதான் வேலையை விட்டு வந்துச்சு. பாவம் சாப்பிட்டா என்ன. அப்ப எனக்கு இப்பதானே மத்தியானம் தானே தின்னுட்டு தூங்குனேன். அதுக்கு முன்ன உனக்கு திரும்ப பசிச்சிருச்சா? தூங்க கக்கூஸ் போயிட்டு வந்துட்டியா? நீ ஏன்டா பழைய சொத்தை தின்னுகிட்டு இருக்க? அதையும் பிடிங்கிற போறியா? இந்த வீட்டுல ஆச்சரியமா இருக்கு. மத்தியானம் வச்ச பிரியாணி மிச்சமாவது இருக்கேன்னு சந்தோஷப்பட்டேன். இந்த சோம்பேறி போய் திங்காம இருக்கானே ஏன் நல்லா இல்லையா? நான் பிரியாணி எல்லாம் சூடு பண்ணி தானே வச்சிருக்கேன். அதை கூட சாப்பிட பழைய அரிசியை குடிச்சுட்டு இருக்க. அப்படியா? அதையும் பிடிங்கிற போறேன். திரும்பிக்கிட்டு திங்கிட்டு அந்த மூதேவி வேலை வெட்டிக்கு போகுதுல. வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு எப்ப பார்த்தாலும் திட்டுக்கிட்டு உசுர வாங்கிக்கிட்டு நாட்டுல என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வேலை பார்த்துட்டு வர்ற வாட்டையும் இருக்கிற சாப்பாட்டை பூரா சாப்பிட்டா வேலை பார்த்துட்டு வந்துடுறவன் எங்க போவேன்.
இருக்கா சின்ன வயசுல இருந்து நீ என்ன கத்துக்கிட்டா அந்த கால இலவு சாப்பாடுன்னு எந்திரிச்சோம். நீ என்ன பண்ற வழக்கம் போல நீ வந்து ஆன்லைன் ஆர்டர் பண்ணி சரி சரி அந்த சாப்பாடு என்ன வெயி ஆர்டர் பண்ணு. இந்த 4 லெக் பீஸ் பாரு என்ன எப்ப பாரு இப்ப இதே உங்களுக்கு பொழப்பு. காலையில வந்தா டிவிக்கு சண்டை, என்ன எதுக்கெடுத்தாலும் சண்டை, சாப்பாட்டுக்கு சண்டை, இங்க வேற பசிக்குதான். இங்க பாரு அந்த மூவி வீட்டுக்குள்ள வச்சிருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அட்டை தரத்திலே தாண்டா. இத என்ன சொல்ற? எப்ப பாரு சீரியல் பாக்குது, அதுலதான் ட்ரெஸ் போட்டுறாங்க, அந்த மாதிரி தச்சுட்டு வரணுமா அப்படின்றது. சிக்கன் இங்க பாரு நீ திங்கிற சரி, ஒழுங்கா வேலை வெட்டிக்கு போறதுக்கு வெளியே பாரு. தின்னுட்டு படுத்துக்கிட்டு கிடந்தீங்கன்னா நல்லா இருக்காது பத்துக்க. அது வேலைக்கு போறவனுக்கு சாப்பாடு வைக்க மாட்டேங்கிற கார்த்தி. ஆமா அவன் வேலை பாக்குறேன் திங்கிறேன். நான் அந்த பீஸாவு பர்கர் ஏதாவது பண்ணி ஆர்டர் பண்றேன், நீ வேணா சாப்பிட்டு லெக் பீஸ் 4 சொல்லிருக்கேன்க்கா. என்ன பீட்சா அதெல்லாம் வேணாக்கா. இதுக்கு வந்து லெக் பீஸ் வேணுமா? அந்த மூதைக்கு ஒரு 10 சப்பாத்தி. ஆமா நீ சம்பாத்தியாரனுக்கு உனக்கு எல்லாம் ஆர்டர் பண்ணி அவனுக்கு கொடுத்துட்டு தின்னுட்டு திங்க படுக்கமா இருக்கு. அட்டத்தரத்தினே முடிச்சவைய கார்த்தி இங்க வர அக்கா உடனே ரொம்ப திட்டுது. கிடைக்குமா கிடைக்காதா லெக் பீஸ்? சாப்பிட்டு போடா தம்பி. நீ தூங்கிக்கிட்டே இரு. வேலைக்காரன் ஓடிட்டியா சாப்பிடாம போயிருச்சு போ. காலிங் பெல் சத்தம் கேக்குது, அது என்னன்னு போய் பாரு. டேய் தூங்கு முடிஞ்சு போயில. திங்க வந்துருச்சு போல. பீஸா வந்துருச்சு போ, டக்குன்னு வாங்கிட்டு வா. சாப்பிட போ. கைய கொடுத்து வாங்கு. அப்படியே நின்றுகிட்டு தூங்கிக்கிட்டே இரு. வந்ததையாவது பசியோட சரி வாங்கி அவன் கோச்சுக்கிட்டு போயிட்டான். சத்தம் இல்லாம சத்தம் போடாம சாப்பிடுங்க. எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம். வரட்டும் அருண் வரட்டும். இந்த வந்துருவாப்ல இப்ப. சாப்பாட வந்து அருண் வந்துட்டா பாப்பா சரிடா தம்பி, இந்த ஆர்டர் பண்ணிருக்கேன். சத்தம் போடாம சாப்பிடுங்க. வந்துருச்சு. நமக்குள்ள ஒற்றுமையே கிடையாது. ஒண்ணு நீ வந்து எல்லாத்தையும் கரெக்டா பேசுற, இது சீரியலை பார்த்து நம்ம கொலையா கொடுது. அங்கிட்டு ஒரு மாட்டேங்குது. ஏதோ நான் வேலைக்கு போயிருக்கீங்க, வந்து நிமிஷம் இருக்க முடியும். ஏதாவது சொல்லி ஒரு ஒற்றுமை ஏற்படுத்திட்டாங்க. சரி சாப்பிட்டு பேசுவோம். சரி சாப்பிடுப்பா, பேசுவோம். டெய்லி இதே போராட்டம் என்ன பேசுறாங்க தெரியலையா? உனக்கு நான் அறிவு இருக்கா இல்லையா? தூங்கிட்டே பேசுவோம். சரி நாளைக்கு அத செய்யும் போத எனக்கு நெஞ்சு என்ன வேலைக்கு தான் போற? பூங்காவுக்கு போறியா? அங்கேயும் போய் தூங்குறக்கா? அறிவு கட்டவனே. சரி வாட்ச்மேன் வேலையா? நல்ல அக்காட்ட வந்து காசை கொடுத்து நல்ல நீ ஒழுங்கா காசு கப்பியா கொடாத கொடு. அப்பதானே கஞ்சி ஆச்ச முடியும், வீட்டுல உழைக்க முடியும். சரி பீஸா சாப்பிடுங்க. ஒரு ஆளு சம்பாரிச்சு எத்தனை சாப்பிடுங்க. நீயும் சாப்பிடுக்கா, அப்புறம் பேசு. இதெல்லாம் கையில எல்லாம். ஆமா நீ வேலைக்கு போய் கிழிச்ச கிளின்னு கிழிச்சிருவேன். இங்க பாரு அருண் திருந்தவே மாட்டேன். சோம்பேறி என்ன ஒரே வேலை என்ன தெரியுங்களா? நாளைக்கு நம்ம முதியோர்ல சேர்த்துறோம். ஒரு தொல்லை வேணாம். அப்படி கூட செய்வான். ஒரு வாரம் தனியா இருக்கணும். என்ன பண்றாங்க அப்பதான் நம்ம அருமை தெரியும். ஒரு குடும்பத்துல ஒற்றுமைனா என்ன. நாடகத்தை பார்த்து அதே மாதிரி அதான் நான் இனிமே டியூஷன் எடுக்க போறேன். அந்த டயத்துல தூங்கு. அங்கேயும் போய் ஊஞ்சல் இருக்கும். தூங்க அடிச்சோடனே அடி ஏதாவது பார்த்து பண்ணுக்கா. செய்யணும். இந்த இவ என்னடா டிவிய பாத்துக்கிட்டு இருக்கா, நீ வந்து அந்த செய்திய பாக்குறேங்கிற. அவன் தூங்கு மூஞ்சி போய் சரி விடுக்கா. இதே பொழப்பா இருக்கு. எந்த நேரம் பாரு சண்டையும் சத்தமும். நமக்கெல்லாம் ஒரு பெரிய அப்படித்தான். ஆமா வீட்டுல பெரிய அப்படித்தியா. சரி விடு, நீ அவன் வேலைக்கு போயிட வேண்டாக்கா. சாப்பிட்டாச்சு, தூங்க போவோம்.